நடத்துகிற கூட்டத்துக்கு அரசாங்கம் நடத்துனா கலந்துக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு கட்சி கூட்டம், நாங்கள் ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டம் நடத்துனா திமுக கலந்துக்குவோம். இது தேவையில்லை. இன்னொன்று, 52லேருந்து 2004 வரை 8 முறை இதே எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு. 21 வருடங்கள் கழித்து 2004லேருந்து இப்போ பீகாரில் நடந்ததுல தான் நிறைய குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது. அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு நீதிமன்றம் பல ஆணைகளை இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்த தமிழில் அங்கே நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம், பட் இங்கே நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தா போய் செக் பண்ண போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இதை வேணா கால அவகாசம் 1 மாதம்ங்கிறத 1 மாதம் தானே கொடுத்துருக்காங்க, அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே.